குட்டியாக ஸ்டோரி சொல்லிடுறேன். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், டக்குன்னு கத்தி எடுத்து யாராச்சும் ஒருத்தன் குத்திடுறான், ஏதாவது கொலை பண்ணிடுறான். அதை பார்த்து பப்ளிக் போயிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட இல்லை யாராச்சும் சொல்கிறாங்க இவன் வந்து இப்படி தான் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஆனால் அவன் பண்ணவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் பண்ணவே இல்லை, நானும் ஒத்துக்காமல் என் மேலே யாரும் கை வைக்க முடியாது, யாருமே நான் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இவங்களும் எல்லாருமே கேட்டுட்டு சரி போப்பா என்ன வேணால் பண்ணிக்கோவா அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்ல மாட்டான்னு நிச்சயம் பண்ணுவான்ல கண்டிப்பாக. ஆனால் அதை தட்டி கேட்க போன மக்களையும் வந்துட்டு அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க யாருமே. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஆக்ட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அது EIA 2020 அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ட்ரக், ஃபார்மசூட்டிக்கல், கெமிக்கல் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் பக்கத்தில் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இப்போ பறவைகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இப்போ அதிகமாக வந்துட்டு அங்கே வரது கூட இல்லை. கூட்டமாக போன வருஷமாக இருக்கட்டும், அது முந்தின வருஷம் பாஸ்ட்டில் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தோம்னா ஒரு டீட்டெயில் எடுத்து பார்த்தோம், சர்வே எடுத்து பார்த்தோம்னாலே அந்த வேறு இடத்துலேருந்து வரப்போகிற பறவைகள் எல்லாமே வந்து கம்மியாக வந்துட்டு போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து அதிகமாக அங்கே இருக்க ஒரு பறவைகளையும் வந்து அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ண முடியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு ஃபார்மா கம்பெனியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த நிலைமையில் இதுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு ஃபார்மா கம்பெனியாக இருக்கட்டும், கெமிக்கலாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், கோல் மைனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா ஓகே, நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் போது, இதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது, எக்கனாமியெல்லாம் ஏறப்போகுது. ஓகே, ஆனால் குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் நம்மளுக்கு வேலை மட்டும் கிடச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் நினச்சி பாருங்கள். சுற்றி இருக்க காடு மலை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்க, இல்லை இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க, எல்லாம் ஓகே ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறப்ப சுற்றி எல்லாரும் அஃபெக்ட் ஆகும், மூச்சு விட முடியாது, தண்ணி கிடைக்காது. இப்போயே வந்து பாதி ஆற்றுலையும் சரி குளத்துலையும் சரி எல்லாமே பார்த்தா சாக்கடை தண்ணி, அந்த மாதிரி ஒரு கழிவு, ஒரு இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் வாட்டர் இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி எல்லாமே. இப்போ இதுக்கப்புறமும் திரும்பி இன்னும் கலக்க போகிறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். இப்போயே நம்மளோட சஸ்டெயின் பண்ண முடியல, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பார்த்தா ஹார்ட் பீட் எப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அதுக்கப்புறம் செத்து போயிடுமோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படியே பிளாங்காக ஒரு கோடு மாதிரி ஆயிரும் போல். அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் நம்மளை வச்சுருவாங்க போல். அது மட்டும் இல்லாமல் A கிளாஸ் B கிளாஸ்னு சொல்லிட்டு EIA வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. A கிளாஸ் எப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்குது. B கிளாஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்லாம் எதுவுமே அதிகமாக கிடையாது, எல்லாத்தையும் லூஸ் பண்ணது தான். அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து வச்ச இதில் போய்ட்டு கோல் மைன், பெட்ரோலியம், கெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிலாம் கொண்டு வந்து B கிளாஸில் வச்சுட்டாங்க இப்போ. ஸோ அவங்க வந்து அதுவும் இல்லாமல் EIA கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இந்த இண்டஸ்ட்ரியெலாம் வந்து கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து August 11 நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கல, நம்ம எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. அப்படின்னா 30 நாள் இருந்தது, 30 நாள் இருந்த ஒரு விஷயத்தை 20 நாளில் வந்து நீங்கள் வந்து சொல்லணும், அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன நினச்சி பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியில் ஒரு ஃபால்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்டெர்லைட் வந்துச்சு, ஸ்டெர்லைட்டில் வந்து இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை வந்து பொதுமக்கள்னால இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஒன்று அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சொல்லணும், அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லைனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி அஃபிஷியலாக இருக்கவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன நினச்சிப்பாங்க, சரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரிலாம் ஓகே. ஆனால் வந்துட்டு ஒரு நார்மல் பப்ளிக் நம்மளால் வந்து போய் சொல்ல முடியல, பொதுமக்கள்னால சொல்ல முடியலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, கம்பெனியில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கம்பெனியில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் என் கம்பெனியில் இவ்வளோ குறை இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் தப்பு நடந்துகிட்டு இருக்குது, இந்த தப்பை வந்து தட்டி கேளுங்கன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. எப்படிங்க நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்மளே போயிட்டு திரும்பி எங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்க நம்ம சொல்லுவோமா? அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இப்போ நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து எப்பயுமே கரெக்ட் பண்ண முடியாது. இது வந்து August 11 நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும் நம்மளோட கமெண்ட்டையும். ஸோ இந்த ஹேஷ்டேக் நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த ஹேஷ்டேக்கில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள், உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். இதனால் வந்து பின்னாடி ட்ராபேக் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்களே நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை அதிகமாக இருக்க ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 180 கண்ட்ரிஸ் மொத்தமாக இருந்துகிட்ருக்கு. அந்த 180 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா வந்துட்டு 178 இருந்துச்சு. இப்போ பார்த்தா வந்துட்டு 168 வந்திருக்காங்க. எப்படா ஒரு வருஷத்தில் வந்துட்டு 168 வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது எப்படின்னு எனக்கும் தெரில. ஏன்னா வந்துட்டு பல கட்டுப்பாடுகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி EIA வந்து நம்ம வந்து இவ்வளோ லூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, இவ்வளோ ரூல்ஸ்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே தட்டி கூட கேட்க முடியாது. பின்னாடி வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து யாராச்சும் தோணலாம், எது வேணால் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டலாம், நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூட வைக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், அதுலேருந்து வர ரேடியேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அதுலேருந்து வர வேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களை வந்து பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை கடங்க இருக்குது, குப்பையை க்ளீன் பண்ணலன்னா கூட நம்மளால் வெளில போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலமையில வீட்டு பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியோ கம்பெனியோ வந்துருச்சுன்னா ஃப்யூச்சரில் நினச்சி பாருங்கள், குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன நடக்கும்?
ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நம்ம டைம். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை உங்களோட கருத்தை வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களோட விஷயத்தை நீங்கள் சொல்லலைன்னா நம்மளோட வாய்ஸ் தான் எப்பவுமே முக்கியம். நம்ம உரிமை அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பொதுமக்கள் தான் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம பொதுமக்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு உரிமை வேணும். அந்த உரிமைக்காக தான் இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க ஹேஷ்டேக்கில் உங்களோட கருத்தை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.